பிறந்த பிள்ளை காட்டான் கதை பாட பகவானே அருள் புரிவா கையிலே ஆதி பொண்ணு வள்ளி கைலாசத்தில் யாரெல்லாம் கொள்ளுவிருந்தா பகவானும் பார்வதியா பச்சம்மாளுடனே லட்சுமியா பகவானோட பார்வதியா பச்சம்மாளுடைய லட்சுமியா பச்சம்மாளுடனே லட்சுமியா சந்திரன் சூரியன் இமயமல் மறையமல் அன்முகனாகிய அப்பா தேவாரி தேவர்கள் முனிவரோடு ஆண்டவன் கைலாசமா மலையில் எப்படி அழகாக குளிவிரிக்கும் போது இருக்கும்போது படைத்தானே பிரம்மதேவன் படைத்த பிரம்மதேவன் 14 உலகமெல்லாம் 7 உலகமதில் எறும்பு யானை முதல் 84 லட்சம் ஜீவனுக்கும் 84 லட்சம் ஜீவன்களை படைத்தானே பிரம்மதேவன் படைத்தார் பிரம்மதேவன் 14 உலகமதில் இந்த 14 உலகமதில் பிரம்மதேவன் உலகத்திலே படைத்த உயிர்கள் எறும்பு யானை முதல் 84 லட்சம் ஜீவராசிகளை படைத்தார். ஜீவராசிகள் அல்லவா ஓர் அறிவு முதல் 6 அறிவு ஜீவராசிகளை படைத்தார். படைத்த உயிர்களுக்கு படியிழக்க வேண்டும் என்று பகவான் பார்வதியை அழைத்தால் அல்லவா பெண்ணே பார்வதி வாடி பெண்ணே அம்மா பார்வதி என்று அழைத்து வேணும் அம்மா எடுத்துவிட்ட மண்ணுக்களுக்கு வேணும் அம்மா நாளினில நிறைவாரி நகரிடம் தருவாயம்மா உனக்கு திரைகள் வாரி உடையவன் கரம் தேருவாக்கு திரைவாரி ஆதிசிவன் கடமரியிலே ஆதிசக்தி அவள் தருவாயம்மா மறக்க திரைவாரி ஐயா திரைவாரி மகதேவனிடத்தில் நீ தருவாயம்மா தினைவாரி மகாதேவனிடம் தருவாயம்மா ஆளாகி தினைவாரி அப்பா ஆதிசிவனார் இடத்தில் தருவாயம்மா பெண்ணே
ஆண்டவன் சிவபெருமான் கேட்கிற வேளை கேட்கின்ற வேளையில் உமையவை வந்தாய் வந்து என் சக்தி உமா பார்வதி பார்வதி என் அம்பிகையே வந்து திரைவாரி கொடுத்தாள் அம்பிகை கொடுத்தாள் எப்படி கொடுக்கிறாய் எப்படி அவன் ஆளில் அல்ல தினை எடுத்தாய் அதனிடம் கொடுத்திடுவாய் உனக்கு நல்ல தினை எடுத்தாய் கரம் கொடுத்தாய் மரக்கதிரை வாரி கைலாச மலை கடந்து கரை கள்ளன் வருவாரைய மலை கடந்து கைலாச மலை கடந்து கட்டுடனே வருவாரையா அடி பொண்ணு வெள்ளி கையிலை விட்டு புகழோடு வருவாரையா சந்தானி பகவானவை வருவ விட்டு உலக தட்சணத்தில் புகழ் பெருத்த சீமையிலே அறிவு ஜீவன் மூலம் ஆறறிவு ஜீவன் வரை எறும்பு யானை முறை 84 லட்சம் ஜீவனுக்கும் ஒருவருக்கும் குறைவில்லாமல் அவர் உலகமெல்லாம் படி இழப்ப ஒருவருக்கும் குறைவில்லாமல் உயிர்களுக்கு வழியளப்பார் உலகமெல்லாம் இறையளந்த ஈசன் தானே கைலாச மலைய நாடி கடவுளவர் வருவரைய கைலாச மலைய நாடி கடலூர் வருவார் அந்த பகவானை எதிர்பார்த்தாய் கரை கண்டனை எதிர்பார்த்து பன்னீர் ஜலங்கோரி பாத பூசை செய்திடுவார் ஜலங்கோரி பாத பூசை செய்திடுவார் செம்பில் ஜலங்கோரினால் பாத பணிவடை செய்கிறாய் செய்து வருகின்றாள் அல்லவா தங்கத்தினால் தலகையிட்டாய் அப்படி தனிப்பாதம் விளக்குகிறாள் பொன்னால் தலகையிட்டு பொற்பாதத்தை விளக்கினார் விளக்கினாள் பொன்னால் தலகையிட்டு பொற்பாதத்தை விளக்கி முல்லை இருவாட்சி வாடாமல்லி ரோஜா பிச்சி செவ்வந்தி மலர் தூவினாள் இறைவன் பாதத்திலே பணிந்து இறைவா சங்கரா சதா சிவா நிமிலா நீ போதரா அடியவர்க்கு நீவாயன் அருமை பெறுவாயா என்னவென்று சொல்வேன் ஐயா
ஏ சுவாமி சுவாமி பகவானே பரம்பொருளே பரம்பொருளே நீர்வடி அழைக்க போனீரான நான் வருவேன் நான் வருவேன் அழைக்க போனீரான நான் வருவேன் நான் வருவேன் விட்டு போனீரான கண்மணியும் நான் வருவேன் பூலோகம் போனீரான பார்வதியும் நான் வருவேன் இழக்க போனீரான ஈஸ்வரியும் நான் வருவேன் பகவானிடம் அறியிலே பார்வதியால் கேட்ட போது வார்த்தாரீசனமே கையில விட்டு போனவன் கைலாசந்தாரே இருளாகோ இருவேறும் போனவனால் இருளாகுமே கையில அல்ல இருவேறு போனமானால் இருளாகும் கைலாசந்தான் இருவேறும் போனால் அப்பா பெண்ணை இருளாகுமே கைலாசம் பெண்ணே சக்தி இருக்க வேண்டும் இல்லை சிவன் இருக்க வேண்டும் சிவன் இருக்க வேண்டுமே பார்வதி பார்வதி இல்லை என்றால் இரேல் உலகமும் இருளாகி போய்விடுமே போய் விடுமல்லவா என்று பகவானும் சொல்லி இலக்க வார வேலை பார்த்தாலே பார்வதி இறையலுக்கு ஈசனைத்தான் சோதனை செய்யணுமே படிகளுக்கு பகவானே பரிசோதனை பார்க்கணுமே என்று சொல்லி உமையவல் விஸ்வலோக வாழுகிற விஸ்வபிரம்மாய் வரவழை விஸ்வகர்மா ஒன்று சொல்லை கீழே படிகளுக்கு பகவானே பரிசோதனை பார்க்கணும் வேண்டும் இறைகளுக்கு ஈசனை சோதனை செய்யணும் பார்வதியால் சொல்லுகிறாய் ஏ மகனே அப்பா மகளே விஸ்வகர்மா விஸ்வபிரம்மா எனப்பு கிட்ட விஸ்வபிரம்மா ஆபா என்று அழைத்தாய் பார்வதி அம்பிகையால் அழைத்த போது வந்த விஸ்வபிரம்மா ஆபா அம்மா ஏன் என்னை அழைத்தீர்கள் என்னை அழைத்தீர் மகனே விஸ்வபிரம்மா பகவானை சோதிக்க வேண்டும் அல்லவா இறைவனை சோதிக்க வேண்டும் அப்படி நீ காஞ்சுரட்டாய் கம்பு வெட்டி கட்டை செவில் ஒன்று செய்து வர்ணம் தீட்டி ஏழடுக்கு கடைந்து திருகாணி போட்டு காதலிங்க வருணம் தீட்டி ஏழடுக்கு சிமில் கடைவா ஏழடிக்கு சிமில் கடைவா சாதிலிங்க வர்ணம் தீட்டி ஏழடுக்கு சிமில் கடைவாள் ஏழடுக்கு சிமில் கடைந்தான் வருணம் தீட்டி அப்பா ஏழடுக்கு சிமில் கடைந்து தருவாயப்பா அம்பிகை உமையாய் பார்வதி கேட்கின்ற போதல்லவா தானே விஸ்வபிரம்மா அப்படியே என்ன செய்கிறாள் சிமில் கோடை கடைந்தெடுப்பான் விஸ்வபிரம்மானே வரா கம்பு வெட்டி சிமில் சிமில் அடைந்து சிவந்தேவி
கரம் போட்டு கரம் இல்லை பிரம்ம கொடுப்பார் இழைத்த வாங்குகிற செமிழைத்த வாங்குகிற சிவந்தேவி பார்வதியா சிமிழைத்தான் வாங்கிடுவார் சிமிழைத்தான் வாங்கிடுவார் சிவந்தேவி பார்வதியா சிமிலை வாங்கினாள் சிவந்தேவி பார்வதி அந்த சிமிலுக்குள்ளே ஆமா இறைவனை சோதிக்க சோதிக்க 2 உயிரை பிடித்து அடைக்கிறார். எந்த உயிர்? எந்த உயிர்? இவனை பிடிச்சு அடைச்சா போவானா சிமிலுக்குள்ள? போக மாட்டான். நீ அம்மா தண்டி இருக்க. ஆமா 2 சிற்றெருமை பிடித்தாள். பிடித்தாள். எப்படி பிடித்தாய்? எப்படி? ஆணெரும்பு ஒன்று பெண்ணெரும்பு ஒன்று பிடித்து 2 சிற்றெருமை பிடித்து தான் பிடித்து சிமிலுக்குள் அடைத்தாள். அடைத்த சிமிலை எங்கே வைக்கிறாய்? எங்கே வைக்கின்றாள்? சேலை முந்தானையில் முடிந்து கொண்டு அவ எக்களிலே சொருகி அந்த ஈசன் எப்போ வருவார் என்று எப்போ வருவார் என்று எந்திலைய காத்திருந்தாய். அந்த பகவான் எப்போ வருவார் என்று அம்மை பார்வதியாய் காத்திருந்தாய். அவ கண்டத்தடி ஒரே திலை அந்த காரிகையாய் காத்திருந்தாய். அவனீட்டினங்கள் வடக்காமலே அவனீட்டினகாய் வடக்காமலே அவிழ்ந்த கொந்தல் முடியாமை நீட்டினகால் மடக்காமலே அவந்த கூந்தல் முடியாமலே நீட்டினங்கால் மடக்கவில்லை அவிழ்ந்த கூந்தல் முடியவில்லை. இல்லை இல்லை இல்லவா கவிழ்ந்த தலையேறாமை மௌனமாய் அமர்ந்திருக்கிறாய். இருக்கின்றாள் அல்லவா பகவானை சோதிக்க வேண்டி அம்பிகையால் கம்பத்தடி ஓரம் வடக்கு கோட்டை வாசலிலே வாசல் அமர்ந்திருக்கு வேளை யார் வருகிறார்? யார் ஐயா? இறையளந்த ஈசந்தானே கைலாசோ வர வேலை இறையளந்த ஈசந்தானே கைலாசோ வர போது கடவுளை தாம் பார்க்காமை பார்வதியால் அமர்ந்திருந்தாய். இதை பார்க்காமல் பார்வதியால் காத்திருந்தாள். ஏனென்று கேட்கலை எழுத்து மொழி உரை கேளை வருமென்று கேட்கலை அவ வந்தனங்கள் செய்யலை அவை மௌனமாக இருந்தீடுவாய். மங்கை சக்தி பார்வை மௌனமாய் இருக்கு வேலை மௌனமாய் இருக்கு வேலை மகாதேவன் பார்த்தாரியா மௌனமாக இருக்கும் வேளை மௌனமாக இருக்கும் வேளை மகாதேவன் பார்த்தாரையா ஆண்டவன் பார்வதியை கண்டு ஏ அம்மா பார்வதி சக்தி சக்தி ஏனடி நீ மௌனமா இருக்கிறாய்? ஏனம்மா ஒரு நாளும் இல்லாத அப்படி திருநாளா இருப்பதென்ன? மங்கையே உமையவளை பார்வதி 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 என்று ஈசந்தானை கேட்ட வேளை பெரியாய் பார்ப்பாள். பகவானை கண்ட போது பார்வதியாய் உமையவள் கடவுளை தானே கண்ட வேளை கண்டடியாய் உமையவள் நினைத்தாள் அமர வைத்தாள். ஏந்திலையாள் பகவானை அமர வைத்தாள். வைத்து
அப்படியே பாத பணிவிடை செய்தார். செய்கின்றார். பாத பூஜை செய்கின்ற போது செய்யும் போது ஆண்டவன் கேட்கிறார். கேட்கின்றான். என்றும் இல்லா திருநாளாக நீ மௌனமாக இருப்பது ஏனோ? ஏனம்மா பகவானே, பரம்பொருளையே, தாங்கள் வடிகளுக்க சென்ற பின்னால் என்னிடத்தில் 2 ஜீவன், ஒரு 2 ஜீவன் அல்லவா பட்டினியாக வந்தது. அதை பிடித்து சிமிலே அடைத்து எக்கலிலே சொருகி வைத்திருக்கிறேன். சொருகி வைத்தேன். அதற்கு தாங்கள் படியிழந்தீர்களா? அப்படி படியிழக்கவில்லையா? இல்லையா என்பதை நான் பார்க்க வேண்டும். வேண்டும் அல்லவா என்பதாகவே சொல்லி பார்வதியாய் உமையாய் கேட்ட நேரம் அல்லவா சொல்லுகிறார். சொல்லுகின்றார். ஆமா, எங்கே வைத்திருக்கிறாய்? எங்கம்மா? என் எக்கலிலே சொருகி வைத்திருக்கிறேன். சொருகி வைத்தேன். எக்கலிலே சொருகி வைத்த செமில் கோட்டை அவில் தேடுத்தாய் சொருகி வைத்த அவில் தேடுத்தாள் சிமில் கோட்டை அவில் தேடுத்து பார்க்கும் போது செமில் கூடு 2 தினையரிசியை கொண்டு சிமிலை விட்டு அருகுதையா சுத்தி சூழ வட்டத்த போடுதையா சுத்தி வருகுதையா சூழ வட்டம் போடுதையா ராக்களங்கை நதி எங்கே நிற்பதென்று தெரியாமல் தெரியலை பார்வதியால் உமையால் சுந்தரி சௌந்தரி அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பார்வதியானவள் அவள் திமில் திறந்து பார்க்கவே சிற்றெரும்பு வாயரிலே அரிசி இருக்க கண்டாய். ஐயையோ பகவான், அறைக்குள் வைத்த போரோது ஆண்டவரை படி அளந்தி செக்குக்குள் வைத்த போரோது சிவனே படி அளந்தி பார்வதியால் சொன்ன வேலை பகவானை எது சொல்ல அறைக்குள்ளே வைத்தாலோ அரணறிய உண்டு செப்புக்குள்ளே சிவனறியாரே உண்டோ அம்மா பார்வதியே அரணறிய மாயை உண்டோ அறைக்குள்ளே வைத்தாலும் அரணறிய மாயை உண்டோ செப்புக்குள் வைத்தாலும் சிவன் அறியாத மாயை உண்டா? இல்லை. ஈசன் அறியாத மாயை இல்லையடி. இல்லை அல்லவா? ஆகவே பெண்ணை ஈசன் என்றும் பாராமல் பரிசோதனை நீ பார்த்ததினாய் பராசக்தி அழிந்தழிந்து பிறப்பாயம்மா அழிந்தழிந்து நீ பிறப்பாயம்மா பூலோகத்தை ஆழ்வாயம்மா அழிந்து பிறப்பாயம்மா அவனி பூலகத்தை ஆழ்வாயம்மா முப்பிரவிதானே பிறக்க வேணும் ஆள வேணும் 3 பிறவியாய் நீ பிறந்து ஆமா 3 லோகத்தை ஆள வேண்டும் அம்மா என்று சாபத்தை கொடுத்தார் ஈசன். கொடுக்கின்றார். பார்த்தால் ஓயவை ஆண்டவா பகவானே, சாபம் கொடுத்த கையால் எனக்கு மதலை வரம் தாருங்கள் ஐயா, வர வேணும் ஐயா, வரம் தாரும் ஐயா,
மடியில் வைத்து விளையாடே கண்மை ஒன்று வேண்டும் ஐயா குழந்தை வர வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுதுதான் ஆண்டவன் சொன்னார், பெண்ணே பார்வதி, ஆமா ஆபத்திற்கு உதகும்படி பிள்ளை கேட்கிறாயே. கேட்கின்றாயே. ஆனை போல் ஒரு பிள்ளை, அழகான ஒரு பிள்ளை. ஆமா, நான் உனக்கு தந்தேன் அல்லவா, அது ஆபத்திற்கு உதகவில்லை. அது ஆமா ஆபத்திற்கு உதகவே இல்லை. உதகவில்லை அல்லவா. ஆகையினாலே ஆமா கொஞ்சி குலாவி பேசி மகிழ்ந்திட எனக்கு மதலை என்பது வேண்டும் சுவாமி. மதலை வர வேண்டும் வேண்டும் அல்லவா. அப்படி ஆனால் எங்கே செல்ல வேண்டும்? எனக்கு மதலை வர வேண்டுமானா குழந்தை வர வேண்டும் என்று சொன்னால் எங்கே செல்ல வேண்டும் தெரியுமா? எங்கே? ஆயிரங்கால் மண்டபம். ஆயிரங்கால் மண்டபம் 1000 மணிவிளக்கு அணியணியாக எரிகிறது. தூண்டாத மணிவிளக்கல்ல சுடரோடி எரியுதம்மா பார்வதி. அசையாத மணிவிளக்கு மணிவிளக்கல்லவா அசைந்தோடி எரியுதம்மா எரியுதம்மா. அந்த மணிவிளக்கு முன்னாலே ஆமா முரசு முழங்கி மண்டபம் 32வது தூண். தூண் அல்லவா. சேலை முந்தி துயிலேந்தி நீ நிற்பையானால் குழந்தை வரம் உனக்கு தருகிறேன் என்று தருகிறேன் பார்வதி. அப்படி குழந்தை வரம் தருகிறேன் என்று சொன்ன போது சொன்ன போது உமையால் அண்டு தங்கை மறுநாளில் அடுத்த நாள் காலையிலே நிற்கிறாள் முக்கண்ணியான பார்வதி. பார்வதியாள் முந்தேந்து நிற்கும் போது ஆமா முக்கண்ணன் சிவபெருமான் வருகிறார். பார்வதிக்கு தெரியாமல் பகவானும் வருகிறார். பகவான் வருகிறார். அந்த பகவான் வந்தவுடனே ஈசனுக்கு தெரியாமல் ஈஸ்வரிக்கு தெரியாமல் அந்த சரி ஈசன் என்ன பண்ணுகிறார்? என்னய்யா மணிவிளக்கை தூண்டி விடுகிறார். அப்படி மணிவிளக்கை தூண்டும் போது இந்த பெருவாயன் எப்படி வருகிறது? எப்படியா அடி மணிவிளக்கை தூண்டும் போது பார்வதியால் துயிலேந்தி முந்தானை துயில் ஏந்தி அங்கே நிற்கின்ற நல்ல வேளையில பகவானும் தூண்டும் போது சுடர் முந்தானையில் விழுந்திடும் மழையை தூண்டும் போது மூன்று சுடர்
அடி முத்து போலே மூன்று சுட பார்வதியால் துயிலதிலே முத்து போலே மூன்று சுடர் முந்தாரில் விழுந்த போது குட்டி மெல்ல தான் பிடித்தாயே தூண்டும் போது கூட்டி நல்ல தனை பிடித்தால் முந்தானையிலே மூன்று சுடரானது ஆமா முத்து போல் விழுகிறது விழுகின்றது கூட்டி பிடித்தால் பிடித்து கோலகிளி பார்வதியால் கூட்டி பிடித்த உடனே முந்தி சேலையை முடிந்து கொண்டு ஆமா வடக்கு கோட்டை வாசலுக்கே வருகிறார் வருகின்றாள் அல்லவா வடக்கு கோட்டை வாசலிலே வந்து பத்தடி வாரத்திலே முந்தானை சேலை அவிழ்த்து பார்க்கிறாய் பார்க்கின்றாள் அல்லவா அவிழ்த்து பார்க்க வேலை சுடரானது எப்படி இருக்கிறது எப்படி முண்டம் போலே இருக்குதையா மூன்று நல்ல சுடரானது முண்டம் போலே இருக்குதையா மூன்று நல்ல சுடரது போலே இருக்குதையா ஒன்று நல்ல சுடரது கையும் இல்லை காலும் இல்லை கரசிரசு ஒன்றும் இல்லை வாயுமில்லை வயர்கள் இல்லை மூக்கில்லை முகமில்லை வாயில்லை வயர்கள் இல்லை கண்மூக்கு செவிகள் இல்லையே இல்லவா மண்டமாக இருக்குதே பிள்ளையாய் தெரியவில்லை இல்லை அல்லவா பேய் முள்ளமாக இருக்கின்றது என்ன செய்வதென்று தெரியாமல் என்ன செய்கிறாய் என்னையா செய்கின்றாள் இது அம்மா என்று அழைத்திடுமோ அப்பா என்று அழைத்திடுமோ அதலை போல தெரியலை இல்லையே முண்டமாயிருக்குதை குழந்தை போல தெரியலை இல்லையே அன்பார்ந்த பக்த கொடி மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அன்பளிப்பு, அதாவது வேட்டி துண்டு யாரும் கொடுக்கதாக இருந்தால் அவர்கள் கையில் கொடுக்க வேண்டும் என்று கமிட்டியாளர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். அன்பளிப்பாக வேட்டி துண்டு யாரும் கொடுப்பதாக இருந்தால் அவர்கள் கையிலே கொடுக்குமாறு உங்களை அன்போடு பண்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். சரி. அப்படியாக அந்த ஈசன் கொடுத்த பிள்ளை எப்படி இருக்கிறது? முண்டமாக இருக்கிறது. கையில்லையே, கால்களும் இல்லை, வாயில்லை, வயர்கள் இல்லை. முண்டமாக இருக்கிறதே, முண்டு சுடரானது. ஆகவே பிள்ளை என்று எண்ணீரே முண்டமாயிருக்குறை என்று எண்ணீர் முண்டமாயிருக்குறை அம்மா என்று அழைத்திடுமோ, அப்பா என்று அழைத்திடுமோ. பார்வதியால் ஓடி வந்து இடம் மறியிலே குழந்தையை உருவெடிக்க ஆண்டவன் பகவானோ மகளை போல் உருவெடிக்க மகாதேவா செய்ய வேணும். பிள்ளையாக உருவிடித்து எந்தனைக்கு தாருமைய பிள்ளையாக உருபிடித்து எந்த நீடோ தாருமையா. மரலை போல் உருவிடித்து இருந்த பிள்ளை மதையாய்
உருவிடித்து மகாதேவனே தாருமையா பார்வதியால் கேட்ட போது அவர் ஏது செய்வார் பிரம்மனை தவறவலை வாரும்பில்லா பிரம்மதேவா நல்ல முண்டங்களை குழந்தையாய் நீயும் உருவிடிப்ப முண்டங்களை உருபிடித்து அவை பார்வதியால் கேட்ட வேளை தேவன் வருவார் கையில் வாங்கி குழந்தையாய் உருவிடிக்க பார்வதியால் கடம் இருக்கும் வாங்கினார் சிவன் அருளினாலே வாழ்வகுந்த கரம் சீரசுதானே படைப்பான கால்வகுந்தான் கரஞ்சுரசு தனி படைத்தான் வாய் படைத்த வயிர் படைத்ததொரு சிரச வைத்தாய் பிள்ளை பிரம்மனமே முதலில் ஒரு பெண் குழந்தை பெண்ணாக ஒரு குழந்தை இரண்டு ஆணாக குழந்தை உருவிடித்தானே பிரம்மனவள் உயிர் கொடுப்பானா சிவபெருமான் உருவிடித்த பிரம்மதேவன் பிரம்மனமை ராதிசிவள் உயிர் பெற்ற குழந்தையரு என்று குரலோ போடுரையா குழந்தை மூன்று விம்மி அழுதிடும் வீர சத்தம் போடுரையா குழந்தை சத்தங்காலில் கிளி பார்வதி குழந்தையை கையில் எடுத்தாய் அறிவல்ல கையில் எடுத்தாய் பார்வதியாய் வலது கண்ணத்தை முத்தமிட்டாய் நல்ல கையில் எடுத்தாய் வலது கண்ணோ முத்தமிட்டாள் அவள் ஏந்தி நல்ல கையில் எடுத்து கண்ணம் அதை முத்தமிட்டாய் மாறி மாறி கையில் எடுத்தாய் மதிமுகத்தை முத்தமிட்டாய் முத்தமிட்ட பார்வதியாய் சிவனாரிடம் கொண்டு வந்து குழந்தைக்கு பெயர் கொடுக்க வேண்டும் என்று பகவானும் சொன்னவே சிவனாருடைய இடமறிய பெயர் கொடுக்கத்தானே வேண்டும் என்று பார்வதியாய் கேட்ட போது பகவானும் அங்கே பெயர் கொடுப்பார். பானை இறக்கிருங்க, பானை எல்லா பானை இறக்கியாச்சா? எல்லா பானையும் ஆண்டவன் இடத்திலே பேராமத்தை சூட்டச் சொல்கிறார். சொல்லுகின்றான். ஈசனோட இடத்திலே வந்து பார்வதியால் இந்த 3 குழந்தைகளுக்கும் பேராமத்தை சூட்டச் சொல்கிறார். சூட்ட சொல்லுகின்றார். என்ன பெயர் கொடுக்க போகிறான் ஈசன் பகவான்? என்ன பேர் ஐயா கொடுக்க போகிறான்? பகவான் பரம்பொருளானவன். அந்த பார்வதி கரம் இருக்கும் குழந்தைக்கு என்ன பெயர் கொடுக்கிறான் ஈசன் பகவான்? என்ன பெயர் ஐயா? பிறந்த நாளே என்ன பெயர் கொடுக்க போகிறாய்? பெயர் ஐயா கொடுக்க போகின்றார். பெண்ணாக பிறந்த நாளே என்று பெயர் கொடுத்தாயே. பெண்ணாக பிறந்ததாலே பேச்சு என்று பெயர் கொடுத்தார்.
ஒரு பேராக ஒரு பெயரோ சுடர்வழியில் பிறந்ததாலே பிறந்ததாலே சுடலை மாடல் என்று ஒரு பேராக ஒரு பெயரோ முண்டம் போலே உருண்டனாலே உருண்டதாலே முண்டன் என்று பெயர் கொடுத்தாயே பேர் கொடுத்தோ ஆண்டவனாகி சிவபெருமான் ஆமா 3 குழந்தைகளுக்கும் பேரை கொடுக்கிறார். பேர் நம்ம பெண்ணாக பிறந்ததினால் பேச்சி அம்மாள் என்றும் ஆமா சுடர் ஒளியிலே பிறந்ததினால் சுடலை மாடன் என்றும் சுடலை மாடன் முண்டமாய் பிறந்ததினால் முண்டசுவாமி என்றும் முண்டசுவாமி 3 குழந்தைகளுக்கும் ஆமா ஆண்டவன் பெயர் கொடுக்க அப்படி அந்த 3 குழந்தைகளை எப்படி வளர்க்கிறாய்? எப்படியா அம்மை சக்தி பார்வதியானவை எப்படி வளைக்கின்ற மாணிக்க தொட்டில் செய்தாய் மரகதத்து நிறுத்தி பேச்சி அம்மா சுடலை முள்ளல் பேச்சி அம்மா சுடலை முள்ளல் ராராட்டி ரோராட்டி ஒரு சாமம் பாராட்டி ஏ விஜயா ஒரு சாமம் அப்பா பாராட்டி வரல எடுத்து போடு ஆமா உரக்காட்டி ராராட்டி ரோராட்டி மாத்து வச்சு உட்காருங்க ஒரு சாமம் பாராட்டி பாராட்டி ராராட்டி உரக்காட்டி அப்பா ஏ குங்குனியம் அப்பா வளர்க்கிறாள் இந்த வேட்சி அம்மா வேச்சி வேச்சி மாணிக்க தொட்டிலே பிறந்து வருகிறார்கள் வளர்ந்து வருகின்றார்கள் அப்படி மாணிக்க பொன் கையிலே மாணிக்க தொட்டிலே குழந்தை குழந்தை வளர்ந்து வருகிறது வளர்ந்து வருகின்றார் தொட்டிலே பாலூட்டி சீராட்டி வளர்க்கிறாளே ஆமா சீராட்டி ராராட்டி உரங்காட்டி வளர்த்து வருகின்றார் ஒரு சாமம் பாராட்டி அழகுடனே வளர்த்து வருகின்றார்கள் வருவோம் பாரு எப்படி போடுறாங்க பாரு ஆடா பாய் குழந்தையானது வளர்கின்ற போது என்னையா செய்கின்ற குழந்தைகள் 3ம் ஆமா மாணிக்க தொட்டிலே பேச்சு அம்மா சுடலை முண்டனாக 3 குழந்தைகளை வளர்த்து வருகின்றார்களே வருகின்றார் ஏ அவ்வா குழந்தையானது வளர்த்து வருகின்ற நேரம் என்னையா நடக்கிறது என்னையா அந்த மையானே காடதியிலே 7 மாத சூழியவள் செத்து நல்ல மடிந்து போனாயே சிவலோக சேர்ந்து போனாயே மாண்டு மடிந்தவளை மையானம் கொண்டு வா சிவலோகம் சேர்ந்தவளை சூழியை மையான காடதியில மகால தூது வந்த எண்ணி எல்லாம் எருவடிக்கு ஈரமன்னை மேலே பூசி பரத்தி அறுவடிக்கு பச்சமன்னை மேலே பூசி அடுக்கி அறுவடிக்கு ஈரமன்னை மேலே பூசி அங்கே பிணம் இருந்து வேகுதையா வெந்து தனல் ஆகுதையா வெந்து தனல் ஆகும் போது மண்டையிலே அடி பிடித்து வான மட்டும் புகை வருமா பிடித்து வானம் மட்டும் புகை எழும்பையிலே பிடித்து கொழுந்து விட்டு எரியுதையா பிடிச்சு கொழுந்து விட்டு எரிகின்றது உணரிய உடலேறி எரிய உடலும்பு தானேறி கொழுந்தேறி வாடை செவாடை பூவாடையாக வீசுதையா கையில கைலாசத்தில் வீசும் போது நடக்கிறது மாண்ட பிணவாடை சபவாடை மாயாண்டி சுடலைக்கு வீசுகிறது வீசுகின்றதல்லவா ஒய்காண்டி சுடலை ஆண்டவனுக்கு வீசுதே பிணவாடை வீசுது பிணவாடை கண்டபோது பேச்சி அம்மா அழைத்தாள் அல்லவா மகனே அப்பா ஒய்காண்டா மாயாண்டி முண்டசுவாமி ஏப்போ ஏ ஐயா முண்டனே
அடடா. உய்காட்டு மாடனே ஏ வாடா. பால் அமிர்தம் குடித்தமனால் பசி தீர போறதில்லை பால் அமிர்தம் குடித்தமானால் பசி தீர போறதில்லை. தாய் அமிர்தம் குடித்தமனால் தன் வயதான் நிறையாரடா தாய் அமிர்தம் குடித்தமானால் தன் வயிறு நிறையதடா. ஏ மகனே உய்காட்டா ஆட்டா. பிள்ளை சுடரை ஐயா. பசி தீர போறதில்லை இல்லை. ஆனந்தம் போயிடல இடலா. வீரம் திண்டிடல இடலா. சுடுகாடு போயிடல போயிடலா. வீரம் முடுங்கி திண்டிடல இடலா. வேட்சியம்மாளை தபோரு ஓது. பார்த்தானி உய்காட்டா ஆட்டா. எப்படி செய்கிறான் தெரியுமா எப்படி எப்படியா தொட்டிலே உறங்கி